காரைக்குடி மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தை புறக்கணித்த உறுப்பினர்கள் திமுக மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தனர். காரைக்குடி மாநகராட்சி மேயராக திமுகவைச் சேர்ந்த முத்துதுரையும் துணை மேயராக குணசேகரனும் பதவி வகித்து வருகின்றனர். இந்த நிலையில் அரசு ஒதுக்கும் நிதியை தனது வார்டு பகுதிக்கு மட்டும் முத்துதுரை ஒதுக்கிக் கொள்வதாகவும் பிற வார்டுகளை கண்டுகொள்வதில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து மேயர் தலைமையில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தை புறக்கணித்த 9 திமுக கவுன்சிலர்கள் உட்பட 22 பேர் மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தனர். பின்னர் அதனை மாநகராட்சி ஆணையாளர் சங்கரனிடம் வழங்கினர். காரைக்குடியில் மட்டும் மேயரா ஒருத்தரை கொண்டு வந்து காரைக்குடியிலே எங்கே பார்த்தாலும் யார் எந்த கவுன்சிலர் போனாலும் மதிக்கிறதில்ல, எந்த வார்டுலையும் வேலை செய்கிறதில்ல. இப்போ அனைத்து நகர்மன்ற உறுப்பினர்களையும் ஒருமையில் பேசுறது, இந்த அவலத்தை போக்குறதுக்காக அவரை மேயரிலேருந்து நீக்கணுங்கிறதுக்காக அவரை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்து மேயரை நீக்குவதற்கு நாங்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக வந்திருக்கோம். காரைக்குடி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் அனைவரும் நகர்மன்ற மாமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே சேர்ந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க.